வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிறது ஃபேக் பிரேக் அவுட். ஃபேக் பிரேக் அவுட், நெகட்டிவ் பிரேக் அவுட், ட்ராப், இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஃபேக் பிரேக் அவுட் எதனால் நடக்குது அப்படின்றத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக நாம் ட்ரேட் பண்ண முடியுமோ அதை வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். எஸ்பெஷலி பென்னி ஸ்டாக்ஸில் வந்து இது நிறையவே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் வந்து நமக்கு ரேஞ்ச் கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுக்காக நாம் போயிட்டு இன்வால்மெண்ட்டாக பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணி நம்மளை ட்ராப்பில் சிக்க வைப்பாங்க. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நாம் எஸ் பேங்க் ஸ்டாக்ஸை வந்து நாம் எடுக்கிறோம். இப்போ இந்த எஸ் பேங்க் ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்து நல்ல ஹைல போயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நியூஸ்னால ஃபாலோ ஆயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஒரு சேனல் பேட்டர்ன்ல ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ நல்லா பாருங்க, இது ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல இருக்கு. ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து நாம டிராயிங் பண்றோம் அப்படின்னா ஜென்ரலா வந்து 2 ஸ்விங் ஹை 2 ஸ்விங் லோ கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் பொழுது இங்க பாருங்க, ஸ்விங் ஹை 1, ஸ்விங் லோ 2, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, அகைன் ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா நாம இந்த 2 ஹை கனெக்ட் ஆகும் பொழுது இந்த 2 லோ கனெக்ட் ஆகும் பொழுது நாம ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் பண்ணியிருப்போம். ஆனா இதுக்கப்புறம் பாருங்க, இங்க இருந்து ஒரு 3 ஒயிட் ஷோல்ஜர் அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு 3 கேண்டில் நல்ல ஃபார்மேஷன் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, வால்யூம்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த இடத்துல பெரிய வால்யூம், நல்ல ஹை வால்யூம் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அதோட சேர்ந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. நாம பார்த்துட்டு இருக்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேம். நல்லா பார்த்துக்குங்க, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் எப்பயுமே வந்து நெகட்டிவ் பிரேக் அவுட் கொடுக்காது, ஹையர் டைம் ஃப்ரேம் தான் சேஃபர் சைடு அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஆனா அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லயே இந்த அளவுக்கு வந்து ட்ராப் பண்றாங்க அப்படின்னும் பொழுது நாம ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க நல்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணி நல்ல வால்யூம் ஹை போயிருக்கு. இந்த நல்ல ஹை போனது எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க, ஒரு பெரிய விக்கா ஃபார்ம் ஆயிட்டு அது டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி தான் மேல போயிருக்கு, ஆனாலும் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பெரிய ஒரு ட்ராப். இந்த வால்யூம், இவ்வளவு வால்யூம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனுடைய ட்ராப்ல வந்து நாம சிக்காம இருக்கிறதுக்கு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில். கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேண்டிலுடைய ஹைய பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற இடத்துல தான் நம்ம போய் என்ட்ரி எடுக்கணும். இப்ப இந்த கேண்டிலுடைய ஹையை இங்க பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணிட்டு அடுத்த கேண்டில்ல இந்த இடத்துல போயிட்டு தான் நாம என்ட்ரி எடுக்கணும். ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். அங்கிருந்து என்ட்ரி எடுக்கும் பொழுது நம்மளுடைய டார்கெட் வந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இல்ல ஒரு சப்ளை ஜோன்ல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வாய்ப்புகளா அமையும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வந்து வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். ஆனா நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றதுனாலையும் வித் நல்ல வால்யூம் இருக்கு அப்படின்றதுனாலையும் இங்க ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு அப்படின்றதுனாலையும் நம்ம தைரியமா போயிட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருவோம். என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப்லஸ் எங்க போடுவோம்? ஆப்வியஸா ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோல போடுவோம். ஸோ இங்க பாருங்க என்ன நடந்திருக்குன்ட்டு, அழகா மேல போயிருக்கு. மேல போயிட்டு அப்படியே கீழே க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில பாருங்க ஸ்டாப் லாஸும் ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம ரீப்ளேல பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நான் ரீப்ளே மோட்ல வச்சு காட்டுறேன் உங்களுக்கு.
இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த கேண்டில் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்த கேண்டிலா இருக்குன்றத பாருங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அப்படியே வந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்து அப்படியே அடுத்த கேண்டில் வந்து கீழே வச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு இந்த கேண்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணும் பொழுது நம்ம என்ட்ரி எடுத்திருக்கணும். அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நாம ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரியும் இருக்கும். அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கும் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும். நாம இந்த ட்ராப்ல சிக்காம இருப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஏவையும் பிரேக் அவுட் ஆயிருக்கும். அடுத்து நாம டார்கெட்டா வைக்க வேண்டிய இடமும் கொஞ்சம் நல்ல ஒரு லென்த்தா இருந்திருக்கும். ஸோ இது எப்பயுமே வந்து பென்னி ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது நல்லா பாருங்க, இதனுடைய வால்யூம் எவ்வளவு இருக்கு பாருங்க. இங்கே நல்ல ஒரு வால்யூம் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி அங்க இருந்து கீழே இறங்கி இருக்கு. அடுத்த கேண்டில் பாருங்க, பேரிஷ் கேண்டில். மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. பாருங்க இங்க கூட பாருங்க, நல்ல வால்யூம் நல்லா போயிருக்கு. அடுத்த கேண்டில் பாருங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பென்னி ஸ்டாக்ஸ்ல மேக்சிமம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுடைய வேலையை காட்டுவாங்க. நாம ஒரு இன்வெஸ்டரா இருக்கும் பொழுது இதை பத்திலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரிஜினலி நல்ல ஸ்டாக்ஸா இருந்தது அப்படின்னா அதுல குறைய நாம அக்குமுலேட் பண்ணிட்டு வரலாம். ஆனா இதே எஸ் பேங்க் வந்து 400 ரூபாயில இருந்து 4 ரூபாய்க்கு வந்த கதைலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து நம்மளால வந்து அக்குமுலேட் பண்ண முடியுமா, தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நாம யோசிச்சு தான் பண்ணணும். பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சீப்பா கிடைக்குது, வேல்யூஷன் சொல்ல முடியாது, ரேட் வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்றதுனால வந்து நாம இந்த ஸ்டாக்ஸை பிடிச்சி அதுல ட்ராப்ல சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம அதுல இருந்து நம்மளுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 6 வருஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜேபி பவர் எடுத்துக்கலாம், சுஸ்லான் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்கே இருக்கு. உதாரணத்துக்கு நீரவ் மோடி வந்து ஒரு பெரிய லாஸ் மேக் பண்ணிட்டு அவர் வந்து கண்ட்ரி விட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் எங்க இருந்து எந்த அளவுக்கு ஃபாலோ ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ட்ராப்ல வந்து ட்ரேடிங் பண்றவங்க போய் சிக்கிக்காதீங்க. உங்களுக்கு லாசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில இந்த கேண்டில பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேண்டில்ல போய் என்ட்ரி எடுங்க. அது வந்து நம்மளுடைய லாசஸை வந்து அவாய்ட் பண்ணும். இதை சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் சாட் ஜிவிஎம். நன்றி.